உங்களுக்கு நான் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடியே நான் சில விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுறேன். என் பேரு அஜித்குமார். எங்க ஒய்ஃப் பேரு சங்கீதா. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 10 மாசம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருந்தேன் பாத்தீங்கன்னா, ஒரு 3½ இயர்ஸா பாத்தீங்கன்னா, ஒரு ஐடி கம்பெனில வேலை செஞ்சுன்னு இருந்தேன். எல்லாரும் போல நானும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில தான் பொறந்தேன். அதனால பாத்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு பாத்தீங்கன்னா, சேர்த்து வச்ச காசுல எதுவும் பண்ணல. ஏதோ கொஞ்சம் சேர்த்து வச்ச காசு இருந்துச்சு. அப்புறம் சொந்தக்காரங்க கிட்ட இருந்து கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணேன். எனக்கும் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன புதுசுலயே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு இருந்துச்சு. ஆனா கல்யாணமே நாங்க பாத்தீங்கன்னா கடன் வாங்கி பண்ணதுனால என்னால அப்ப யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியல. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், நம்ம கடனை ஃபுல்லா நம்ம அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் எப்படியோ நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுன்னா ஒரு 5-6 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா நமக்கு சேலரி பிரச்சனை எதுவுமே இருக்காது. சோ அந்த 6 மாசத்துக்கான காசும் சேர்த்து வச்சுட்டு நம்ம வேலையை விட்டுடலான்னு நான் பிளான் போட்டேன். ஆனா பாத்தீங்கன்னா ஏஐ வந்ததுனால பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு பாத்தீங்கன்னா மீட்டிங் வச்சுட்டு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல சொல்லிட்டு எல்லாரையும் லே ஆஃப் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிம்பிள் ஒரு 5 நிமிஷத்துல மீட்டிங் வச்சுட்டு என் கேரியரை முடிச்சுட்டாங்க. ஸோ நவம்பர் 5 பாத்தீங்கன்னா நான் ரெசிக்னேஷன் மெயில் சென்ட் பண்ணிட்டு ஃபுல்லா என் பக்கம் எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டேன். ஸோ 5 நாள் கழிச்சு நவம்பர் 10 பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் நாங்க ஆரம்பிச்சோம். ஸோ ஆரம்பிச்சு நம்ம இந்த கண்டென்ட் பண்ணலாம்னு நாங்க இருந்தோம். அப்போ நாங்க பண்ணணும்னு நினைச்ச கண்டென்ட்டை பண்ண முடியல. சோ அது வரைக்கும் நம்ம இப்ப ஆரம்பிச்சிட்டோம், சும்மா இருக்க வேணாம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸா நாங்க புதுசு புதுசா ஐடியா நாங்க எங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை நாங்க பண்ணி போட்டுட்டோம். சோ எங்களுக்கு என்ன கண்டென்ட் நாங்க மெயினா பண்ணணும்னு இருந்தோமோ அதுக்கான டைம் வந்துச்சு. சோ அதைத்தான் நான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல சொன்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 100 days சேலஞ்ச் நாங்க பண்ண போறோம். சோ எதை பத்தி பாத்தீங்கன்னா காலையில இருந்து, அதாவது மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் எங்க வீட்டுல பண்ணக்கூடிய எல்லா வேலையும் இல்ல, எந்த வேலை எங்களால முடியுதோ அந்த வேலையை நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து பண்ண போறோம். இத மாதிரி பாத்தீங்கன்னா 100 daysக்கு நாங்க சேலஞ்சா பண்ணி அந்த வீடியோவை போட போறோம். இதை எப்படி நாங்க போட போறோம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 நாள் கண்டினியூஸ் வீடியோ, அதுக்கப்புறம் ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா இந்த 10 நாளோட ரீகேப், அதுக்கப்புறம் இன்னொரு 10 நாள் பாத்தீங்கன்னா வீடியோ, அதுக்கப்புறம் 20 days ரீகேப். இதுதான் நாங்க பண்ண போறோம். அப்புறம் நான் இப்போதைக்கு நான் பேசின்னு இருக்கேன்னா எங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னா கேமரா உமனா இருக்காங்க. ஸோ அவங்க சில கண்டென்ட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நான் கேமராமேனா வேலை செய்வேன். ஸோ இப்பதான் நீங்க எங்க யூடியூப் சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் எங்களுக்கு மெயின் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.